வணக்கம் நண்பர்களே, இன்றைக்கி நம்ம இறால் பருப்பு குழம்பு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். குக்கரில் ஒரு 3 கரண்டி எண்ணெயை சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கலாம். ஒரு 4 பெரிய சைஸ் வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். 2 தக்காளியை கட் பண்ணி சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக கருவேப்பிலை, 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்து நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கி விட்டுடலாம். 1 ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். வாஷ் பண்ண இறால் துண்டுகளை சேர்த்து ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுடலாம். இந்த மாதிரி வதங்கி முடித்த பிறகு கட் பண்ண உருளைக்கிழங்குல அதில் சேர்த்துக்கலாம். ஓவர் நைட் ஊற வச்ச கடலைப்பருப்பை அதில் சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி 2 கப் கடலைப்பருப்பு தான் சேர்த்துருந்தேன். தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். சிகப்பு மிளகாய்த்தூள், தனியாத்தூள், சீரகத்தூள், மிளகுத்தூள் எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் ஒரு ஸ்பூனாக சேர்த்துக்கலாம். அப்படியே கரம் மசாலாவும் 1 ஸ்பூன் சேர்த்துட்டு, குழம்பு மிளகாய்த்தூள் தேவையான அளவு சேர்த்துட்டு, தேவையான அளவு உப்பையும் சேர்த்துடலாம். குக்கர் மூடி போட்டுட்டு ஒரு 3 விசில் சேர்த்துக்கலாம். 3 விசில் வந்த பிறகு குக்கரை ஓப்பன் பண்ணி பார்த்தோன்னா நம்மளோட இறால் பருப்பு குழம்பு சூப்பராக ரெடி ஆகிடும். எல்லோரும் ட்ரை பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.